ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, சரிங்களா? இந்த வீடியோவை நான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா மெமரி ஆயிரும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன அப்படின்றத நான் வந்துட்டு சிம்பிளாக நீட்டாக சொல்லிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலங்கள் தோறும் இந்திய பெண்களோட நிலை இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா காலங்கள்லேயும் வந்துட்டு பெண்களுடைய நிலை வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பண்டைய இந்தியாவில் வந்துட்டு அதே மாதிரி முந்தைய வேத காலம் இது ரெண்டுலேயுமே வந்துட்டு பெண்கள் வந்து சமமான உரிமைகளை வந்து கொண்டவங்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிற்காலம் வர 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 வரதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பெண்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கீழ் தள்ளப்பட்ட மாதிரி நிலைமையில வந்து அதுக்கப்புறமா வந்து தான் ஒவ்வொரு சீர்திருத்தங்களாக கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் முன்னேறி இருக்க காலகட்டங்களில் வந்து முன்னேறி இருக்காங்க. ஸோ அதே தான் நமக்கு வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்துட்டு முதல்ல வந்து சொன்ன மாதிரி பெண்கள் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு புதிய சமூக நடவடிக்கைகள் பழக்க வழக்கம் இதெல்லாம் சமுதாயத்துக்குள்ளே வர வரதான் பெண்களுக்கு எதிரான சுதந்திரங்கள் பெண்களுக்கு சுதந்திரங்கள் அப்படின்ற ஒன்றே இல்லாமல் போயிடுச்சு. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கும் போது வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவன் சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ராமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார், அதாவது வந்துட்டு டாக்டர் தர்மாம்பாள் இவங்க எல்லாமே வந்துட்டு சமூக சமய சீர்திருத்தவாதிகளாக வந்துட்டு பெண்களோட மேம்பாட்டிற்காக போராடினாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய். இவங்க வந்துட்டு 1829 வருஷம் வந்துட்டு சதி ஒழிப்பு சட்டம் இவங்களுடைய முயற்சியால் தான் வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருக்கார் இல்லைங்களா, இவருடைய முயற்சியால் கொண்டு வரது தான் இந்து விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பெண்களின் நிலை பார்க்கலாம். இந்த பெண்களின் நிலையில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்துலலாம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து தாய் தெய்வ வழிபாடு தான், பெண் தெய்வ வழிபாடு தான் வந்து அவங்க வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணை தான் தெய்வமாக மதித்து வணங்கினதான் வந்துட்டு குறிப்புகள் நமக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ரிக்வேத காலத்துலேயும் வந்துட்டு ஒரு மனைவியை வந்துட்டு ரொம்ப போற்றுதலுக்குரியவங்களாக வந்து நடத்திட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து என்ன ஆகுனுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த பின்வேத காலத்தில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெண்களுக்கு அந்த நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அனைத்து மத சடங்குகள்லையும் வந்து பெண்கள் பங்கெடுத்துக்குவாங்க. இது எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பின்வேத காலத்தில் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களுக்கு உண்டான சுதந்திரம் வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா இடைக்காலத்து சமூகத்தில் பெண்களுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். இந்த இடைக்காலத்தில் தான் சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல். அதாவது இப்போ கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த தீக்குலையிலேயே வந்துட்டு பெண்கள் மனைவியும் போய் விழுந்து தன்னுடைய உயிரை வந்து மாற்றிக்கணும். அதுதான் சதி. அடுத்து குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை மற்றும் அடிமைத்தனம் இது எல்லாமே வந்துட்டு இந்த இடைக்காலத்தில் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதாவது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஒரு தார மனம் தான் இருந்துச்சு. ஆனால் செழிப்பானவங்கள்லாம் வந்துட்டு பல தார மனம் நிறைய பேர்த்த கல்யாணம் பண்ணிக்குவாங்க செல்வந்தர்கள் எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த தேவதாசி முறையும் வந்துட்டு இந்தியாவில் வந்து சில பகுதிகளில் இருந்துச்சு. இந்த ஜவுகார் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவுகார் முறை வந்துட்டு குறிப்பாக ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்கள்கிட்ட வந்துட்டு நடைமுறையில் இருந்து தான் சொல்லுவாங்க. இந்த ஜவுகார் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இப்போது அந்த ராஜபுத்திரர்கள் வந்துட்டு ஒரு போரில் தோத்துட்டாங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிகள் மகள்கள் வந்துட்டு மற்றவங்களால வந்துட்டு அவமானப்படுத்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னார்வ தற்கொலை, அவங்கள வந்துட்டு கூட்டு தன்னார்வ தற்கொலையை வந்து செய்ய வச்சுருவாங்க. அதுதான் வந்துட்டு ஜவுகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ராஜஸ்தான் மாநிலங்களில் வந்துட்டு பரவலாக இருந்துச்சு. அப்போ அந்த இடைக்காலத்தில் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலும் வந்துட்டு பொதுவாக அந்த பெண்கள் இந்த ரஷ்யா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான்
ஜஹனாரா, ஜீசாபாய், மீராபாய் இவங்க எல்லாமே வந்து இதுக்கு ஒரு விதிவிலக்காக இருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த இடைக்காலத்தில் வந்து பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து கிடையாது. அவங்களுக்கு தனியாக ஸ்கூல் எதுவுமே வந்துட்டு இருந்திருக்காது. இதே வந்துட்டு நல்லா ரிச் ஃபேமிலி செல்வந்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அரசர்கள் அப்படின்னா வந்துட்டு வீட்டிலேயே வந்து தங்களுடைய மகள்களுக்கு ஆசிரியர்களை நியமித்து அவங்களுக்கு வந்துட்டு இலக்கியம், தத்துவம் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. மற்ற பெண்களுக்கு கல்வி அறிவு அப்படின்றது வந்து பெருசாக இருந்திருக்காது. அடுத்தது வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே வராங்க. இந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க கொஞ்சம் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு அடிபணிஞ்சிருந்திருப்பாங்க. அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா 19வது நூற்றாண்டில் தேசிய விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறமா தான் சீர்திருத்தம் அப்படின்ற ஒன்றே வந்துட்டு உருவாயிருக்கும். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்துட்டு அதாவது காலங்காலமாக கொண்டு வந்ததை அப்படியே நம்பாமல் அறிவை யூஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதனால தான் வந்து கிளர்ச்சியின் வந்து உருவாயிருக்கும். இதில் வந்து நிறைய தனிநபர்களாக இருக்கட்டும், இல்லை சங்கங்கள், சமய அமைப்புகள் எல்லாமே வந்து பெண் கல்வியை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்து உழைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த விதவை மறுமணத்தை வந்துட்டு ஊக்குவிக்கணும், குழந்தை திருமணத்தை தடுத்தரணும், இது எல்லாமே வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பாடுபட்டிருப்பாங்க. வந்துட்டு 19வது நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 19வது நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆண்களோட ஒப்பிடும்போது பெண்களுடைய கல்வி அறிவு வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். 1919 என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கல்கத்தாவில் முதல்ல பெண் சிறார் சங்கத்தை வந்துட்டு கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து நிறுவியிருப்பாங்க. அப்போ வந்து கல்கத்தாவோட கல்வி கழகத்தோட தலைவராக இருந்த ஃபெதுன் அப்படின்றவர் வந்துட்டு 1849 ஃபெதுன் பள்ளியை வந்து நிறுவியிருப்பார். இதுக்கு அடுத்தது வந்துட்டு 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையை வந்துட்டு பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அடுத்து ஹண்டர் கல்விக்குழு வந்து உள்ள ஒரு 1882 அது வந்துட்டு சிறுமிகளுக்கு தொடக்கப்பள்ளி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு தொடங்குறதுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை கொடுக்கணும், பரிசுகள் வழங்கி அவங்களுக்கு உண்டான கல்வியை வந்து ஊக்குவிக்கணும், இது எல்லாமே இந்த ஹண்டர் கல்விக்குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கோம். அடுத்தது வந்துட்டு 1880 பல்கலைக்கழகங்களில் வந்துட்டு பெண்கள் வந்து நுழைய தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மருத்துவ, டாக்டரா, டீச்சரா அந்த மாதிரிலாம் உருவானாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகை, புத்தகங்கள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது வந்துட்டு 2014 மகளிர் மருத்துவ சேவை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு செவிலியர்களுக்கு வந்துட்டு பயிற்சி அளிப்பதற்கு வந்து பெரும் பங்காற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த டிகே கார்வே பார்த்துக்கோங்க, இவர் வந்துட்டு நிறைய பெண் பள்ளிகளை வந்து நிறுவியிருப்பார். அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கியிருப்பார். இது எல்லாமே வந்துட்டு பெண்களுக்கு கல்வியை வழங்குறதுக்கு சிறந்த நிறுவனமாக இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு சமுதாயத்தில் முக்கிய சமூக தீமைகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண் சிசு கொலை. அதாவது 19வது நூற்றாண்டில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு பெண் சிசு கொலை, ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கொலை பண்ணிடுவாங்க. இதுதான் வந்துட்டு பெண் சிசு கொலை. இது வந்துட்டு ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்களில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதுக்கு என்ன ரீசனாக அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய எதுக்கு பெண் சிசுவை கொலை பண்ணுறாங்கன்னா குடும்பத்தோட பெருமைக்காகவும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் அவங்க பயந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே வந்து கை குழந்தையெல்லாம் வந்து கொலை பண்ணிடுவாங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் இருக்குது இல்லைங்களா, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, இவங்க வந்து இந்த நடைமுறையை வந்து தடை செய்யணும், இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதில் உருவானது 1795 வங்காள ஒழுங்காற்று சட்டம். 1802 வந்துட்டு ஒழுங்குமுறை சட்டம், 1870 வந்துட்டு பெண் சிசு கொலை தடை சட்டம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து தப்புன்னு சொல்லி இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்தது பெண் சிசு கருக்கொலை. அதாவது ஒரு பெண் வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைய கொலை பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு தவறான செயலோ அதே மாதிரி தான் பெண் கருவில் வந்து சிசு வந்து பெண்ணாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த கொலை பண்ணுறதும் வந்துட்டு இதுவுமே வந்து பெண் சிசு கருக்கொலை தான் அப்படின்றதுக்காக வந்துட்டு மத்திய அரசு வந்து பல்வேறு சட்டங்கள் வந்து இதில் எடுத்திருக்காங்க. நீங்கள் சிசுவாக இருந்தாலோ இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயிற்றில் நீங்கள் பிள்ளைன்னு நினச்சி கொன்னாலும் சரி, பெண் வந்து
குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நீங்கள் கொண்டாலும் சரி, ரெண்டுமே வந்து கொலையாக தான் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம். இந்த குழந்தை திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய சமூக தீமை. கிட்டத்தட்ட 1846 பெண்களுக்கான திருமண வயது என்னென்னா 10 வயசு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, 1872 ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு 14 வயசா ஆண்களுக்கு 18 வயசா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, 1930 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 18, பெண்களுக்கு 14ன்னு சொல்லுவாங்க. கடைசியாக 1955 வந்துட்டு இந்து திருமண சட்டத்தோட படி பெண்களுக்கு வந்துட்டு பெண்களுக்கு உண்டான திருமண வயது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு 18, ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 21 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வந்து சதினா என்னென்னா வந்துட்டு உடன்கட்டை ஏறுதல். இந்த பழக்க வழக்கங்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ராஜபுத்திரர்கள் கிட்ட தான் வந்துட்டு இந்த பழக்கம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அவங்க விருப்பத்தோடு போய் உடன்கட்டை ஏறினாங்க. அதுக்கப்புறமா நிர்பந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் உடன்கட்டை ஏறித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்க ஆரம்பித்து பெண்கள் வந்து உடன்கட்டை ஏற வச்சாங்க. இது வந்துட்டு உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு இந்த வழக்கம் அப்படின்றது வந்து ஒழியறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஏன் அப்படின்னா இவருடைய சகோதரர் ஜெகன் மோகன் ராய் அப்படின்றது வந்து டெத் ஆயிடுவார். அவருடைய மனைவியும் சேர்ந்து அதில் வந்து எரிச்சிருவாங்க அந்த தீயிலேயே. இது வந்து அவர் ரொம்ப பாதிச்சிடும். இந்த கொடுமையான சட்டத்தை வந்து நடைமுறையிலேயே இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபதை எடுத்துக்குவார். யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இது வந்து சபதை எடுத்துக்கிட்டு இவர் வந்துட்டு பல மேடை பேச்சிலையும் பத்திரிகையிலையும் வந்துட்டு இது எல்லாத்தையும் இந்த சதிக்கு எதிராக வந்துட்டு போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வில்லியம் பென்னிங் பிரபு குற்றவியல் நீதிமன்றங்கள் நீதிபதிகளால் இந்த சதின்ற இந்த பழக்கம் வந்துட்டு ரத்து செஞ்சுருப்பாங்க 1829 டிசம்பர் 4 அன்னைக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அவர் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. கடைசியாக இந்த சட்டம் வந்துட்டு பம்பாய், சென்னை இந்த மாதிரி எல்லா மாகாணங்கள்லேயும் வந்துட்டு உடனடியாக வந்துட்டு சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா தேவதாசி முறை. இந்த தேவதாசி அப்படின்றது வந்துட்டு சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் வந்துட்டு தேவர் அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கடவுளின் சேவகர் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தைங்களை கோவிலுக்கு வந்து ஒரு நேர்த்தி கடனாக வந்து கொடுத்துருவாங்க. இந்த கோவிலுக்கு வந்து நான் தானமாக கொடுக்குறேன், இந்த கோவில் வேலைகளெல்லாம் அந்த குழந்தை செஞ்சுட்டு இருந்துக்கணும், அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த குழந்தைங்க அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரதநாட்டியம் மற்ற கலைகள்லையும் வந்துட்டு கற்றுக்கொள்வாங்க. கொஞ்சம் காலப்போக்கில் வந்து அந்த பெண்கள் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து நடத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு சுயமரியாதை, கௌரவம், இந்த கண்ணியம் இது எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் பெண்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் இருக்கார் இல்லைங்களா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க வந்துட்டு இந்த தேவதாசி முறைக்கு ரொம்ப எதிராக வந்துட்டு குரல் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து 1930 முத்துலட்சுமி அம்மையார் வந்துட்டு இந்த மசோதாவை வந்து சென்னை சட்டமன்றத்தில் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்த தேவதாசி இந்த முறைக்கு வந்து எதிராக போராடின இன்னொரு பெண்மணி யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். சரிங்களா, இதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய பேர் ஆதரவாக குரல் கொடுத்துருப்பாங்க. ராஜாஜி, பெரியார், திருவிக்கா இது எல்லாமே வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாத்தினுடைய போராட்டத்தால் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு குழந்தை திருமணத்தை வந்துட்டு நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த முகலாய பேரரசர் அக்பர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு இந்த குழந்தை திருமணத்தை வந்துட்டு எதிர்த்திருப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு குழந்தைக்கு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மணமகள் 2 பேர்த்துக்கிட்டேயுமே வந்துட்டு ஒரு ஒப்புதல் வாங்குறது வந்து பெற்றோர்களுக்கு வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து உத்தரவிட்டிருப்பாரு. அவர் வந்து பெண்களுக்கான திருமண வயது 14, ஆண்களுக்கான திருமண வயது வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்பர் வந்து இந்த குழந்தை திருமணத்துக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது வாங்க நம்ம வீடியோ அடுத்த கண்டினியூஸ் தான் பார்க்கலாம். இந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு இந்த 19ஆம் நூற்றாண்டு 2வது பாதியிலிருந்து கிட்டத்தட்ட 1950க்கு மேலே தான் வந்துட்டு இந்த பெண்கள் கல்வி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திருமண வயது அதிகரிப்பது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. இதில் வந்து சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு சொல்லி இந்த ராஜாராம் மோகன் ராய் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய சகோதரருடைய மனைவி இறந்துருவாங்க. அந்த தாக்கத்தினால தான் அவர் வந்துட்டு இந்த சதி இதுக்கு எதிராக அவர் வந்து போராடிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால வந்துட்டு இந்த சதின்ற உடன்கட்டை ஏறுதல் 1829 வில்லியம் பென்னிங் பிரபுவோட டைமிங்கில் வந்துட்டு சட்டம் நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் தான் வந்துட்டு இந்து விதவை மறுமண சட்டம்
உருவாக காரணமாக இருந்தவர். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா விதவை மறுமணத்துக்கு வந்து ரொம்ப ஆதரிச்சிருப்பார். அதே மாதிரி வந்து பலதார மனத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்றத வந்து இவர் ஒரு முக்கிய நோக்கமாக வந்து வச்சிருப்பார். இந்த விதவை மறுமணத்துக்காக இவர் வந்து என்ன பண்ணுவார்னா இவருடைய மகனுக்கு வந்துட்டு ஒரு விதவியை வந்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு. அவருடைய மகன் வந்துட்டு நாராயணச்சந்திரன். அவர் வந்து ஒரு விதவையை வந்து திருமணம் செஞ்சுக்குவார். இவர் வந்துட்டு பெண் கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக வங்காளத்தில் வந்துட்டு நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்த்வான் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் வந்துட்டு பெண்கள் பள்ளியை வந்து நிறுவியிருப்பார். கந்துக்கூரி வீரசலிங்கம் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கந்துக்கூரி வீரசலிங்கம் மந்துலு இவர் வந்து தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடி இருப்பார். இவர் வந்துட்டு விவேகவர்த்தினி அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டிருப்பாரு. இவர் தான் வந்துட்டு 1874 இவருடைய முதல் பெண்கள் பள்ளியை வந்து திறந்திருப்பாரு. இவர் வந்துட்டு பெண் கல்வி, விதவை மறுமணம் இது ரெண்டுமே வந்துட்டு முக்கிய குறிக்கோளாக வச்சிருப்பாரு. அடுத்தது வந்துட்டு எம்ஜி ரானடே மற்றும் பிஎம் மலபாரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு பம்பாயில் வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை வந்து நடத்திட்டு இருந்திருப்பாங்க. 1869 ரானடே என்ன பண்ணுவார்னா விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி, குழந்தை திருமணம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. அடுத்தது வந்துட்டு இந்திய தேசிய சமூக மாநாட்டை 1887 வந்து தொடங்கியிருப்பாரு. பிஎம் மலபார் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1884 குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பித்து சின்ன சின்ன நோட்டீஸ் மாதிரி வந்து கொடுத்து அரசாங்கத்திட்டம் வந்து நடவடிக்கை எடுங்க இந்த குழந்தை திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க. அடுத்து கோபாலகிருஷ்ணன் கோகலே இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. இது வந்துட்டு தொடக்க கல்வி, பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதில் ஏற்பட்டதில் தான் வந்துட்டு சுதந்திர போராட்டத்தில் வந்துட்டு பெண்கள் வந்து பங்கேற்கிறதுக்கும் வழி செஞ்சதாக வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு ஈவேரா அதாவது வந்துட்டு பெரியார் அவர்கள். இவர் வந்து நமக்கு தெரியும் இவர் வந்து மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. இவர் வந்துட்டு பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் இது எல்லாத்துக்குமே வந்து ஆதரவாக குரல் கொடுத்திருப்பாரு. அடுத்தது வந்துட்டு பெண் சீர்திருத்தவாதிகள் பற்றி பார்க்கலாம். இந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம் இது எல்லாமே வந்துட்டு ஆண் சீர்திருத்தவாதிகளால் வழிநடத்தப்பட்டதாக சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பெண்கள் சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியில் ஒரு எல்லையை வந்துட்டு நிர்ணயிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டித ராமாபாய், ருக்மாபாய், தாராபாய் ஷிண்டே இவங்க எல்லாமே வந்துட்டு பெண் சீர்திருத்தவாதிகளாக சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா பெண் சீர்திருத்தவாதிகள் இதில் சொல்லியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அவர்களை பற்றி. அடுத்தது வந்துட்டு தர்மாபால் இந்த பெரியாரோட கருத்துக்களால் வந்துட்டு கவரப்பட்ட சீர்திருத்தவாதி தர்மாபால் அவங்க வந்துட்டு விதவை மறுமணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு முத்துலட்சுமி அவங்க வந்துட்டு தேவதாசி முறை. அடுத்தது மூவலூர் ராமாபரதம் இவங்க எல்லாமே வந்துட்டு பெண் சீர்திருத்தவாதிகளாக சொல்லுவாங்க. தமிழக அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக வந்துட்டு திருமண உதவி திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்துட்டு ஏழை பெண்களுக்கு வந்து நிதி உதவி வழங்குறதுக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. பெண்கள் வந்து தங்களுடைய நலனை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பெண்களுடைய சுதந்திரம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பெண்கள் வந்து உணர்ந்திருப்பாங்க. அதனால வந்து ஒரு 3 சங்கங்கள் வந்து இந்தியாவில் உருவாயிருக்கும். என்னென்னா இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம் மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு. இது மூணுமே வந்துட்டு மிகப்பெரிய பெண்கள் அமைப்பாக வந்துட்டு நிறுவியிருப்பாங்க இந்தியாவில். அடுத்தது வந்துட்டு விடுதலை இயக்கத்தில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் பேகம் ஹஸ்ரத் மஹால், அடுத்தது வந்துட்டு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் இவங்க எல்லாமே வந்து விடுதலை போராட்டத்துக்காக ஆயுதமேந்தி போராடின பெண்களாக வந்து சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா பிரிவு 14 இது என்னென்னா சம வாய்ப்பு, சம வேலைக்கு ஊதியம் அப்படின்ற வந்து உத்தரவாதம் அளிச்சிருக்கும். அதாவது வந்து சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்லியிருக்கும். அடுத்தது வந்துட்டு மகிழ சமக்கியா அப்படின்ற ஒரு திட்டம் வந்து என்னென்னா 33% வந்து இடஒதுக்கீடு அதை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்துட்டு ஒன்று அமைச்சிருப்பாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, அவங்களுக்கு எதிரான அநீதிகளை, உரிமைகள் மறுப்பு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு புகார் பண்ணுறது வந்து இதில் வந்து ஒரு முக்கிய பணியாக வந்து சொல்லியிருப்பாங்க. வீடியோ பார்த்தேன் இல்லைங்களா, அதில் இயற்றப்பட்ட சட்டங்கள் அதுக்குண்டான முக்கிய பிரிவுகள் வந்து நான் சொல்லிடுறேன். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் வந்துட்டு 1804 இது வந்துட்டு பெண் சிசு கொலை சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். ஒழுங்குமுறை சட்டம் வந்துட்டு 1829 சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். அடுத்தது வந்துட்டு இந்து விதவை
விதவைகள் மறுமண சட்டம் இது வந்து 1856 விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உள்நாட்டு திருமண சட்டம் வந்துட்டு 1872 குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சாரதா சட்டம் 1930 சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது வந்து இதில் உயர்த்தியிருப்பாங்க. அடுத்தது வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 தேவதாசி முறையை வந்து ஒழிச்சிருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.